நம்மளோட smartens.com-ஓட செல்லர் பேனல்ல ஒரு ப்ராடக்டை எப்படி ப்ராப்பரா லிஸ்ட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா பிக்கப் லொகேஷன்றத ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணோன்னே அட்மின்ல இருந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணிட்டு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செல்லர் வந்து ஒரு 3 ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஒரு ட்ரெஸ், ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம், அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மூணு வெவ்வேறு இடத்துல இருக்கு அப்படின்னா, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர், சேலம் இருக்குனாக்கா அந்த 3 அட்ரஸையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ட்ரெஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குன்னா இந்த ட்ரெஸ்ஸை லிஸ்ட் பண்ணும்போது கோயம்புத்தூர் அட்ரஸை நீங்க பிக்கப் லொகேஷனா சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு சாம்பிளா நான் ஒன்று ஆட் பண்றேன். நான் சென்னை வேர் ஹவுஸ் நியூ அப்படின்றத பிக்கப் லொகேஷனா கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். சென்னை வேர் ஹவுஸ் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏதாவது இமெயில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்கா இமெயில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பர்சனல் இமெயில் இல்லை வேற எந்த இமெயில் நீங்க கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க. வேலிட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சிட்டி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. கரெக்டான பின்கோட் கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ், ப்ராப்பரான அட்ரஸ் இங்க டைப் பண்ணிக்கோங்க. என்னோட அட்ரஸ் வந்துட்டு 12 சவுத் ஸ்ட்ரீட் சென்னை. ஸோ 12 சவுத் ஸ்ட்ரீட்ன்ற ப்ராப்பர் அட்ரஸ் இங்க கொடுத்துக்கிறேன். சென்னைன்றதை மட்டும் நான் இங்க செகண்ட் அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களோடது 12 சவுத் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும் இந்த அட்ரஸ் குள்ள கொடுங்க. அட்ரஸ் 2 மேண்டேட்ரினால அதுல உங்களோட சிட்டின்னு நீங்க ஆல்ரெடி கொடுத்திருந்தாலும் இது திரும்பி இங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கூகுள் மேப் ஓபன் பண்ணி உங்களோட அட்ரஸை நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்க ரைட் சைட்ல உங்க அட்ரஸ் பின் பண்ணி காட்டுவாங்க. அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டுறது தான் அந்த வேல்யூ. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். அதை எடுத்துட்டு வந்து இங்க நம்ம கொடுக்க வேண்டியதான். கமாவை எடுத்துட்டு செகண்ட் வேல்யூவை இங்க பாஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஆட் பிக்கப் லொகேஷன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இது ஆட் ஆயிடும். ஒன்ஸ் இது ஆட் ஆனதுக்கு அப்புறம் அட்மின் சைட்ல இருந்து உங்க இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவோம்.